السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிவிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய துஆக்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஏனெனில் பல மனிதர்களுக்கு ஒரு ஆதங்கம் என்பது இருக்கின்றது. ஒரு உள்ள குமுறல், ஒரு உள்ளத்தின் வேதனை இருக்கத்தான் செய்கின்றோம். என்னவென்றால், நாம் நிறைய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். நம்முடைய துஆக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதாக ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் அந்த துஆவை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக மார்க்க வலியுறுத்துகிறதோ அந்த முறைப்படி நாம் செய்கின்றோமா என்றால் அது இல்லை. செய்துவிட்டு நான் ஒரு முறையிலே கேட்டுவிட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அது நம்முடைய குற்றம் தான். ஒரு ஆசிரியர் ஒரு கேள்விக்கு விடையை கேட்கின்றார். நம்ம அந்த விடை எழுதாம நமக்கு தெரிஞ்ச ஒரு விடை எழுதி வைத்தோம் என்றால் எந்த ஆசிரியரும் மார்க் போட மாட்டார். என்ன கேள்வி கேட்கப்படுகின்றதோ அதுக்குத்தான் விடையளிக்க வேண்டும். அது மாதிரி எப்படி துஆ செய்வீர்களாக மார்க்கும் கூறுகின்றதோ அப்படி துஆ செய்யும் நேரத்திலே தான் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். ஆக இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஓதி துஆ செய்யும் நேரத்திலே அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அது இருக்கின்றது. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்றால் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அரிதமான குர்ஆனுடைய முதல் பக்கத்திலே இருக்கு. சின்ன சின்ன ரவுடா போட்டுக்கா இல்லையா, அதான் அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லப்படுவோம். கடைசி பக்கத்தில் இருக்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு பேர்கள் இருக்கும். அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பேர். இந்த அல்லாஹ்வுடைய பேரை என்ன செய்ய நாம் ஓதி துஆ செய்யும் நேரத்திலே அதில் மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. அது தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தன் திருமுறையிலே 20வது சூராவுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹு லா இலாஹ இல்லா. அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்றால், வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து கூறுகிறார், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறார். இந்த முதல் வசனத்துல அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். இரண்டாவதாக தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். நபியே, மிக சிறப்பும் கண்ணியமும் உடைய உமது இறைவனுடைய திருப்பெயர் பாக்கியமானது, பரக்கத் பொருந்தியது என்று அல்லாஹ் தஆலா கூறினார். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்பது மிக பரக்கத்தானது என்பதாக நாம் இரண்டாவது விளங்க வேண்டும். முதல்ல என்னன்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்க என்பது ஒரு செய்தி. இரண்டாவது, அந்த திருநாமங்கள் எப்படிப்பட்டது என்றால் மிகப்பெரிய பாக்கியமானது, பரக்கத்தானது என்பதாக அல்லாஹ் தன் திருமகளை கூறுகிறார். மூன்றாவது செய்தியாக அல்லாஹ் தன் திருமலையில 7வது சூராவுடைய 180வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, ஃபதுஊஹு பிஹா. அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வே கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய பெயர் பரக்கத்தானது,
அந்த பெயரை சொல்லி துவா செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 7392வது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்ஆத்தௌ வ திஸ்ஈன இஸ்மா மியத்தன் இல்லா வாஹிதா. மியத்தன் இல்லா வாஹிதா. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது. 100க்கு 1 குறைவாக 99 திருநாமங்கள் இருக்கிறது. மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah. யார் அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மனனம் செய்து கொண்டாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது நான் என்ன செய்ய வேண்டும்? அதை மனனம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மனனம் செய்வதற்கு ஒரு அழகான வழி என்னவென்றால், ஒரு நாளைக்கு ஒரு 5 மனனம் செய்து கொண்டு வந்தாலே நாம் மனனம் செய்து விடலாம். அதே நேரத்திலே தினந்தோறும் ஒரு முறை அந்த முழு அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதக்கூடிய வளமையை நாம் உண்டாக்க வேண்டும். அப்படி அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதி நாம் துஆ செய்ய நேரத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி சக்தி இருக்கிறது. சில கிதாபுல என்னடா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அல்லாஹ் ஒரு பேரை வைத்திருக்கிறார். ஒரு பேர் அல்லது 2 பேரை நாம் ஓதுகிற நேரத்திலேயே அது ஓதக்கூடிய வளமை ஒரு ஓதுங்க. அப்படி ஓதக்கூடிய வளமை இருந்தாலே அல்லாஹ் தகுந்த பிரச்சனை தீர்க்கிறார். அந்த அடிப்படையிலே நாங்கள் எப்போதுமே அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதி துஆ செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு வரலாறு உங்களுக்கு கூறுகின்றேன். 4 திருநாமங்கள் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நம்ம எப்ப துஆ செய்வதாக இருந்தாலும் இந்த 4 வார்த்தைகளை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவு செய்வார். அதனால என்ன செய்யணும்? அந்த 4 வார்த்தைகள் அதிகமாக எப்போது நேரம் கிடைக்கிறதோ அதை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். துஆ செய்வதற்கு முன்னாலும் இந்த வார்த்தைகளை நாம் சில தடவை ஓடிவிட்டு நாம் கேட்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு தஸ்மீயே அலா ஹதரமி என்பதாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார். சஹாபாக்கள் கூட சொல்வார். என்று சொன்னார் இந்த வார்த்தையை அலா ஹதரமி ரலியல்லாஹு தஆலா சஹாபி அவர்கள் ஓதி துஆ செய்தால் அது நடந்து விடுமா? அதனால இந்த வார்த்தையை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அந்த வார்த்தை என்ன? யா ஹலீமு. ஹலீம்னா பொறுமையாளன், சகிப்புத்தன்மை உடைய. ஹாபா யா ஹலீமு, யா அலீமு. அலீம்னா அறிந்தவன். யா அலியு, அலினா உயர்ந்தவன். யா அலீம் கண்ணியமானவன், மகத்துவமிக்கவன். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். யா ஹலீமு, யா அலீமு, யா அலியு, யா அலீம். இந்த 4 வார்த்தைகளை நாம் அதிகமாக ஓத வேண்டும். துஆ செய்ய நேரத்திலே நாம் இதை ஓதியா அல்லாஹ் இந்த உன்னுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய பரக்கத்தை கொண்டு என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள், என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள் என்று நாம் துஆ செய்து வந்தால் அல்லாஹ் அது துஆவை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் கல்ரவி ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகளை செய்தார்கள். வரலாற்றை ஒரு செய்தி வருகிறது. அவர் அறிவிக்கிறார்கள். செய்கிறார்கள். அபூ ஹுரைரா கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அலா ஹதரபினுடைய தலைமையில பஹ்ரைன் நாட்டுக்கு ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படையிலே நாங்கள் 4000 நபர்கள் இருந்தோம். அந்த படை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தை அடைந்த போது என்னிடத்திலே இருந்த தண்ணீர் முடிந்து விட்டது. கடுமையான தாகம், தண்ணி அறவே இல்லை, கடுமையான தாகம். என்ன செய்வது என்பதாகவே எங்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்திலே அல்லாஹ் ஹதரமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கினார்கள். 2 ரக்காத் தொழுதார்கள். யா ஹலீமு, யா அலீமு,
யா அலியு யா அதீம் அஸ்கினா. இந்த வார்த்தையை சொல்லி என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், எங்களுக்கு தண்ணீர் குடியிருப்பதாக ஒற்றை வார்த்தை தான் சொன்னார். ஒற்றை வார்த்தை சொல்ல நடக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்துற அதான் முக்கியம். இவன் எனக்கு இவருக்கு மத்தியிலே ஒரு நெருக்கம் இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன உடனே டக்குன்னு செய்வா. இல்லைன்னா என்ன செய்வாரு? ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அப்ப நம்ம அதை ஓதி போது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ்ட்ட ரொம்ப நேரம் கேட்டுன்னு தேவை. பெருமானார் சுபாக்கள் துன்பத்தின் நேரத்தினுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வாங்க பெருமானா சொல்வாங்க. சரியா? இவன் ஒரே வார்த்தை அல்லாஹ்வுக்கு தண்ணீரை கொடு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த நேரத்திலே பறவை இறகை போன்று மேக கூட்டங்கள் வந்தது. மேக கூட்டங்கள் வந்து என்ன செய்யறது? மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. எங்களுடைய தாகத்தை தீர்த்து, எங்களுடைய வாகனத்தினுடைய தாகத்தை தீர்த்து, கால்நடைகளுடைய அந்த குதிரையில போவாங்க, குதிரையினுடைய அந்த வாகனத்தை என்ன செய்ய, வாகனத்தினுடைய அந்த தாகத்தை தீர்த்து பாத்திரங்கள் எல்லாம் தண்ணீரை நிரப்பிக் கொள்ளும் சொல்றாங்க. அந்த பயணம் தொடருகிறது. அந்த பயணம் தொடருகிற நேரத்திலே கடலோர தீவை நாங்கள் அடைகின்றோம். கடலோர தீவை நாங்கள் அடைகின்றோம். அது மிக ஆழமான பகுதியாக இருக்கின்றது. ஆழமான பகுதி. அந்த கடல் என்பது கடல் அந்த இடத்தில் மிக ஆழமான பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் யாரும் அந்த வழியிலே சென்ற எந்த அடையாளங்களும் இல்லை. இதுக்கு முன்னால் யாருமே அந்த வழியிலே பயணம் செய்வதற்கான எந்த தடயங்களும் கிடையாது. அது மாதிரி அந்த கடந்து செல்வதற்கு, அந்த கடலை கடப்பதற்கு கப்பலும் இல்லை. என்ன செய்வது? நாங்கள் யோசித்துக் கொள்ளும் நேரத்திலே ஹதரத் இல்லாமக்காரர்கள் அவர்கள் தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கினார்கள். 2 ரக்காத் தொழுதார்கள். சொன்னார்கள், யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அலியு யா அதீம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அஜிஸ்னா, யா அல்லாஹ், இதை எங்களுக்கு கடப்பதற்கு உதவி செய்வாயா, எங்களை கடத்துவாயாகனா கடப்பதற்கு உதவி செய்வாயா என்பதாக என்ன செஞ்சாங்க? அவங்க துவா செஞ்சாங்க. துவா செய்ததுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் தன்னுடைய வாகனத்திலே பயணம் செய்யுங்கள். எதுல பயணம் செய்யுங்கள்? கடல்ல பயணம் செய்யுங்கள் சொன்னாங்க. முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய குதிரையை என்ன செய்யறாங்க? கடல்ல விட்டாங்க. கடல்ல விடுகிற நேரத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்களை பின்தொடர்ந்து நாங்களும் சென்றோம். அந்த கடல் எங்களுக்கு எப்படி ஆகிவிட்டது என்றால், எங்களுடைய காரும் நனையவில்லை, எங்களுடைய குதிரையினுடைய காரும் நனையவில்லை. நாங்கள் தரையிலே பயணம் செய்வது மாதிரி நாங்கள் என்ன செய்தோம்? அந்த கடலை நாங்கள் கடந்து சென்றதாக கூறுகிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய வார்த்தை என்றால், நாம் இந்த வார்த்தையை ஊதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் நேரத்திலே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சக்திகளை ஏற்படுத்துவார். அல்லாஹு தஆலா குறிப்பிட்டவருக்கு மட்டுமே உதவி செய்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே உதவி செய்வதாக சொல்லவில்லை. அல்லாஹ் பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்கின்றார். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட தொடர்பு வைத்திருந்தார்களோ அந்த தொடர்பு நமக்கும் இருக்கும். ஆனால் அவருக்கும் ரப்பு அல்லாஹ்தான், நமக்கும் ரப்பு அல்லாஹ்தான். அவருக்கு செய்த உதவி அல்லாஹ் நமக்கு செய்வார். அதனால என்ன செய்யறதுன்னா, இந்த வார்த்தையை மனதில் செய்து கேட்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தமிழ் மாநில ஜமாத் உலமா சபை சார்பாக நம்ம ஜும்மாவை சொல்லவே இல்லையா, அந்த 4 வார்த்தைகளை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னது? யா ஜப்பார், யா கஹார், யா முல்தகீம், யா அல்லாஹ். போர்ல எழுதி போட்டிருக்கோம். ஜும்மாவில் கூட நம்ம சொன்னோம். என்னன்னா, யா ஜப்பார்னா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை வந்து யா ஜப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிவாரணம் அளிப்பவனே. யா கஹா, அடக்கி ஆள்பவனே. யா முல்தகீம், பழி வாங்கக்கூடியவனே. யா அல்லாஹ். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் 70 தடவை ஓதி 41 நாட்கள் நாம் துஆ செய்வதோடு நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவி மக்களை எல்லாம் துஆ செய்ய சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த துஆ எப்படி செய்யணும்? இதுக்கு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நிரந்தரமாக தடை விதிக்கப்பட வேண்டும் என்பதாக நம்ம அல்லாஹ் துஆ செய்வோம். ஏன்னு சொன்னால், இந்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். நம்முடைய இந்த பள்ளிவாசல்கள்
நம்முடைய மதரசாக்கள், நம்முடைய ஹாட்காக்கள், நம்முடைய கபரஸ்தான்கள் நம்மை விட்டும் வெளியேறக்கூடிய, கைப்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது பள்ளிவாசலுக்கு செய்வார் மாற்று மதத்தை சார்ந்தவர் அதிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் சேர்மனாக வருவதற்கு கூட சட்ட வழிவகுக்கிறார். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சேர்மனாக வருவதற்கு கூட வழிவகுக்கிறார். அப்படி அவர் விட்டால் செய்வார்கள், நம்முடைய பள்ளியிலே அவர் அதிகாரம் செய்வார்கள். இந்த பள்ளியிலே எத்தனை செய்ய வேண்டும், தொழுகை நடத்துவது தொடர்பாக, வாங்கு சொல்வது தொடர்பாக பல்வேறு பாதிப்பு ஏற்படுத்துவோம். அதனால என்ன செய்ய வேண்டாம், நான் வல்லாத கேட்கிறியா அல்லா, இதை கொண்டு என்ன செய்யணும், எங்களுக்கு நிவாரணம் அளிப்பாயாக. ஏன்னு சொன்னார், ஆட்சி அதிகாரத்திலே சர்வசக்தி உடைத்தவாக இருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்பது தற்காலிகமானதுதான். தற்காலிகமான தீர்ப்புக்கு நீதிபதிகள் எப்படி வேணாலும் சொன்னார். அகில உரிமை எழுதுகிறார்கள், இது தற்காலிக தடையை தவிர நிரந்தரமாக முழுமையாக நீக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதாகவே அவர் கூறுகிறார். அதாவது தற்காலிகமாக தடை விதித்திருக்கிறோம், நிரந்தரமாக முழுமையாக இதை தீர்ப்பதற்காக, தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதாக அவர் கூறுகிறார். அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா, அது ஒரு புள்ளி வச்சு அது தீர்ப்பதான். இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களும் எல்லா வகையான பாக்கியங்களையும் விட்டு சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும். கேட்டதை கடைபிடிக்க எல்லாம் அறிவுறும். لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربي رب العزة عما يصفون. والسلام على الحمد لله رب العالمين.